வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த செடிக்கு என்ன பேருனா திப்பிலி. அதாவது ஆங்கிலத்தில் இதை லாங் பெப்பர்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கொடி தாவரம், படர்கொடி வகையை சார்ந்த ஒரு தாவரங்க. இதுக்கு வெயில் தேவைப்படாது. அதாவது நேரடியாக இது மேலே வெயில் படக்கூடாது. நிழல் தரக்கூடிய இடங்களில் இது சூப்பராக வளரும். அதோடு இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இது வச்சுட்டா அது பக்கத்திலே படரக்கொடி வகையை சார்ந்தது இல்லையா, அது பாட்டு காடு மாதிரி வளர்ந்துருங்க. இது ஈரப்பதமான நிழல் பாங்கான இடத்துல தான் வளரும்னு பார்த்தோம். இதனுடைய வேர் மற்றும் காய் மருத்துவ பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுதுங்க. இது பார்த்திங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் குணப்படுத்தக்கூடியது. இதை இல்லாமல் வலி நிவாரணியாகவும் பயன்படுது. அது எப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். வளமான மணற்பாங்கான களிமண் இது வளர்கிறதுக்கு சிறந்த மண்ணுங்க. இந்த செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் தண்ணி கட்டாயம் இருக்கணும். தண்ணி தேங்கக்கூடாது. ஈரமான இடமா இருக்கணும். ஈரமாக இருக்கணும் எப்பயுமே. அதே போல் இயற்கை உரம் அல்லனா மக்கிய தொழு உரம், இதை இதனுடைய வளர்ச்சிக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது திப்பிலி பொடி இருக்கு இல்லையா, அதை தேன் அல்லது பாலோடு சேர்த்து சாப்பிட்டா மார்பு சளி போகும். அதே போல் இருமல், தீராத இருமல் இருக்குல்ல, அது நீங்குங்க. அதே போல் வயிற்று உப்புசம் இருக்கு இல்லையா, ப்ளோட்டிங், அது போகும். அதே போல் வாயு தொல்லையும் போயிடுங்க. தசை வலி இருக்குது, தசை பிடிச்சிட்டு தசை வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குன்னா அதுக்கு இது மருந்தாக பயன்படுது. இந்த செடி தொட்டியில் கூட வளர்க்கலாங்க. திப்பிலி அப்படிங்கிறது தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மருத்துவ முறைகளாக இருக்கிற சித்தா, அதே போல் ஆயுர்வேதம் ரெண்டுத்துலேயுமே ஒரு மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குதுங்க. இதோடைய தாவரவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்பர் லாங்கம். இது வணிக ரீதியாகவும் இதை பயிராக செய்கிறாங்க. வீட்டு தேவைகளுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம இதை வீட்டில் கொஞ்சோண்டு வளர்த்தோன்னா கை வைத்தியத்துக்கு நிச்சயமாக உதவுங்க இது. அதனால் திப்பிலி செடி வீட்டில் வளர்க்கணும் கட்டாயம். அதுக்காக தான் இது எப்படி நிழல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது. இந்த ஒரு காரணத்துக்காக தான், கையில் இருக்கணும் அது அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும், தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது எப்படி இந்த சுவாச மண்டல கோளாறுகளை எப்படிலாம் நீக்குது, அதுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போமா. திப்பிலி பொடியை எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு, திப்பிலியை எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு அது கூட சம அளவு தேன் கலந்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்ணும். அதேமாரி சாப்பிட்டா நாள்பட்ட சளி, வறட்டு இருமல், தொண்டை கட்டிகிட்ருக்கிறது இதெல்லாம் போயிடுங்க. அடுத்தது ஆஸ்மா. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உள்ளது ஆஸ்துமா. இது இந்த மூச்சுக்குழாயில் இருக்கிற அழற்சி அதை குணப்படுத்துறதுக்கு இந்த பொடி உதவுது. அதே தான், அந்த பொடியை சம அளவு அதை வறுத்து அந்த பொடி செஞ்சு அந்த பொடியை தேனோட கலந்தோ அல்லது பாலோட கலந்தோ சாப்பிட்லாம். சளி நிறையா இருக்குன்னா பாலில் கலந்து சாப்பிட்றத கட்டாயம் தவிர்த்துடணும். அது ஏன்னாக்கா அது திருப்பி கோழையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால செரிமான குறைபாடு, வயிற்று உப்புசம் இருக்குது அப்படின்னாக்கா திப்பிலி, சுக்கு, மிளகு, நம்ம சொல்லுவோம் திரிகடுகன்னு, இது மூணுத்தையும் சம அளவு எடுத்து அதை அதே மாதிரி வறுத்து பொடி பண்ணி அதை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா ஜீரண சக்தி அதிகரிக்குங்க. அதே போல் இப்போ நமக்கு நாள்பட்ட காய்ச்சல் இருக்குன்னா, அதில் நாள்பட்ட காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லையா, வைரஸ் ஃபீவர் இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு குளிர் நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த பொடி உதவுதுங்க. அதே போல் இந்த தாவரத்துடைய பூ இப்போ பார்த்துறீங்க, இதை பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக பூக்கள், இது பசுங்காயாக மாறும். அதுக்கப்புறம் அது கருப்பாக மாறும். அது கருப்பாக மாறும் பொழுது அதை அறுவடை செஞ்சுருவாங்க. அது மிளகு மாதிரியே தான் இது பார்த்திங்கனாக்கா. இது அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய வேரும் மருந்தாக பயன்படுறதுனால
3லேருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேர்களையும் பறித்து அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து இது மிளகு மாதிரியே தான் இருக்குது பார்த்தீங்களா, நீண்ட மிளகு வகை. இதோ பார்த்துங்க, அதே மாதிரியே தான் இருக்கும், மிளகு மாதிரியே. இது இப்போ வெள்ளை நிறத்தில் பூ இருக்குது. இதுதான் திப்பிலி.